வணக்கம். இங்கே ரோகிணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, என்னடி நினச்சிட்ருக்க, ஒழுங்காக கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு, ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படிங்கும்போது, ஆண்டி என்னது நான் ஓவராக பண்ணிட்டேன், மனோஜை விரும்பினேன், நிறைய பொய்யை சொல்லிட்டேன், இப்போ மனோஜாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன் ஆண்டி. இந்த பணம் ஒன்றும் மனோஜ் கையிலேருந்து தரலை, மனோஜ் உள்ளே இருக்கும்போது நான் கடன் வாங்கி கொடுத்த பணம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, கையெழுத்தை போட்டு கொடுத்து பெட்டேரிடி அப்படிங்கிறாங்க. இங்கே கிருஷ்ணராவ் சொல்கிறாங்க, ஏங்க விஜயா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த ரோகிணி தான் கையெழுத்து போடுதான்ட்டாங்க, போட போகிறாங்க, மீனா அந்த பேப்பர் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் விஜயா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்காக என்ன வச்சுக்கிட்டே நீங்கள் இப்படி பேசுவீங்களா, ரோகிணியும் நான் வர்றதுனால தான் வராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மேடம் அதெல்லாம் இல்லை மேடம், இப்போ பணம்னா போதும் மேடம், பணம் எங்கே தான் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா. சும்மா இருங்க விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் என்னென்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மேடம் அதான் வித்தியா பார்த்துட்டாங்கல்ல, நான் எதுவும் பார்க்க வேண்டாம், வாழணுன்னா தானே மேடம் யோசிக்கணும், அவரும் என் கூட வாழலாங்கிறாரு, சரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது, கையெழுத்தை போடுறி வாழன்னு பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே கையெழுத்து போட போகிறாங்க, பொசுக்குன்னு விழுந்துதாங்க. ரோகிணி ரோகிணி ரோகிணின்னு சொல்லி மீனா கணக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா, என்ன நீ, அவள் என்னன்னா உனக்கு என்ன, விடு, அவளெலாம் நீ தூக்கிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, அத்தை ரோகிணிக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரில, திடீர்னு இப்படி இது பண்ணிட்டாங்க, சுருதி தண்ணி கொண்டாங்கன்னு சுருதி தண்ணி கொண்டு ஓடியாராங்க, தண்ணி தெளிச்சு பார்க்காங்க, எந்திக்கலை, எல்லோரும் சுற்றி இருந்து கூப்பிட்டு பார்க்காங்க, நடக்கலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க கையெழுத்து போட வந்தவோ ஒரே இடவா போயிட்டானா நல்லது தானேங்க, மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. பலார்னு விஜயாவை வாங்கிதாங்க. விஜயாவை வாங்குதை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராவை பார்க்காங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, பரவுமா அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரில அப்படிங்கும்போது, எப்பப்பா நீ கவலைப்படாதப்பா, நம்ம பக்கத்தில் போய் ஒரு மருத்துவச்சி கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே ஒரு மருத்துவச்சி இருக்காங்க, ஏமாம்மா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி வந்து பொசுக்குன்னு வந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை தான் அந்த வீட்டில் இல்லையே தம்பி, அந்த பிள்ளை நிறைய பொய்களை சொல்லி பிடிச்சின்னு உங்கள் அம்மா அனுப்பிடுச்சில்ல அப்படிங்கும்போது, ஏங்க இதனால் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்காங்க. பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக்கப்பும் போடுதாங்க. போட்டுட்டு எல்லாம் நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, நல்ல செய்தினா என்னதுமா அப்படிங்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு பயங்கரமான சந்தோஷம், மனோஜுக்கும் சந்தோஷம், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம், விஜயாவை தவிர. இங்கே கிருஷ்ணராவ் சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களாம்மா விஜயாம்மா, நம்ம ஒரு கணக்கு போட்டால் கடவுள் வேறு கணக்கு போட்டுதாரு, இந்த ரோகிணிக்கும் இந்த வீட்டுக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்குது, அதுபோக ரோகிணி உண்மையாகவே மனோஜை விரும்புவாங்க போல், அதனால தான் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா மேடம், இவள் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறா அப்படிங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, ரோகிணிக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி மருத்துவச்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, மேடம் மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு, அப்படி இருக்கும்போது அவள் யாருக்காவது உண்டானா நான் என் பையனா பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாதங்க ஆண்டி அப்படி, என்னடி ஆண்டின்னுட்டு இருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் நீ சொல்லு, நீனும் நானும் பிரிஞ்சிருக்கும்போது நம்ம ஒன்று சேர்ந்தோமா சேரலையா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னோடனே மனோஜ் அப்படியே திருன்னு முழிக்காங்க. டேய் மனோஜ், என்னடா இந்த ரோகிணி சொல்கிறான், நீனும் பாட்டில் அமைதியாக இருக்க, சொல்லுடா, உனக்கு அந்த ரோகிணிக்கு சம்மந்தம் இல்லை, அவள் வகுத்தில் உள்ள பிள்ளைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் அப்படியே அமைதியாக இருக்கார். முத்து சொல்கிறார், பார்த்தீங்களாப்பா என்னமோ நடந்திருக்கு, அதுபோக மனோஜுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது, டே முத்து, நீ வந்து இந்த ரோகிணிக்கு அவள் சப்போர்ட் பண்ணாத, மனோஜ் வந்து பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிடக்கூடாதுன்னு பொறாமையில் பேசாத அப்படிங்கும்போதேம்மா, நான் யார் பொறாமையிலையும் பேசலை, எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கேன், நான்லாம் பொறாமையில் பேச வேண்டிய அவசியமும் இல்லை, முதல்ல தலைவர்கிட்ட கேளுங்க, பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் சொல்கிறா அப்படிங்கும்போது மனோஜ் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி எப்படி பதில் சொல்லுவார், அவர் வீடு எதுவுமே இல்லாமல் கடையில் தூங்கும்போது எனக்கு பயமாக இருக்குது ரோகிணி, நீ வான்னு சொன்னால் கூப்பிட்டாரு, அங்கே தான் இருந்தோம், அங்கே தான் நடந்துச்சு, அதனால தான் இந்த மாதம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கிருஷ்ணராவ் சொல்கிறாங்க, இன்னும் ஒன்றும் முடியாது, அவ்வளோதான், மனோஜுக்கு இந்த புறமும் ஆசை, கரும்புக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை, யார் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ரோகிணி கூட சந்தோஷமாக வாழட்டும், விஜயா மேடம் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, அப்போ மனோஜுக்கு வந்து வாழ்க்கை சரி வராதா, வேறு கல்யாணம் முடிக்க முடியாதா அப்படிங்கும்போது, என்னம்மா பேசுகிறீங்க, அந்த ரோகிணி மாசமாக இருக்காங்க,
அது போக அவங்க விரும்பி தான் எல்லாமே நடந்திருக்கு. இதில் நீங்களாம் வந்துட்டு அவங்க 2 பேரும் பிரிய நோக்கின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் பிரிய மனசு இந்த மாதிரி இல்லை. உங்கள் பையன் மனோஜ் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. டேய் மனோஜ் உள்ளே சொல்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோஹிணி சொல்லதான் உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. மனோஜ் அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாரு, அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, காலைல சாப்பிடல தெரில, மீனா டைனிங் டேபிள் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வாங்க அப்படின்னா ரோகிணி கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏங்க எவ்வளோக்கு இல்லாமல் நம்ம வீட்டு சாப்பாடு போடணுமா வைக்கணுமா அப்படிங்கும்போது விஜயா வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடந்துருச்சு, சரி எல்லாமே நல்லது தான். நானும் காலகாலத்தில் பேரனோ பேத்தியை பார்க்கணுன்னு நினச்சேன், இப்படி பார்க்கணுன்னு இருந்திருக்கு, எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான் மேடம். நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஃபீஸை நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்றேன் மேடம் அப்படிங்கும்போதுப்பா நீ அதெல்லாம் கொடுக்க நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து அவங்கள கொண்டு வீட்டில் விட்டுவா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி காரில் போய் அவங்கள விட்டு வந்துடுறாங்க. இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இதுக்கு மேலே எதுவும் பேசாத, இந்த ரோகிணி நம்ம இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அதை நான் சம்மதிக்கவே மாட்டேன், இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன நீ சம்மதிக்க மாட்ட, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கும்போது அத்தையா இப்படிலாம் நடக்க போகுதுன்னு என் மகன் நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னான், காலையிலே வரேன்னு நினச்சேன், வண்டி லேட்டு அப்படிங்கும்போது மீனா வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. வாமா நல்ல செய்தியை நீ முதல்ல சொல்லுன்னு பார்த்தேன், அவள் மூத்த மருமகள்ல உடனே சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, நான் வீட்டுக்கு ஏறி வரும்போது முத்து சொல்லிட்டு தான் போகிறான் ரோகிணி மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு மாசமாக இருக்கான்னு தெரியாது, இந்த மனோஜையும் ரோகிணியையும் விஜயாவே பிரிக்கன்னு நினைக்கா, அவங்கள ஏதாவது சேர்த்து வைக்க வாய்ப்பு இருந்தால் சேர்த்து வைமா அப்படின்னு தான் அண்ணாமலை ஃபோன் பண்ணான். அதுக்கு வந்தேன், அவங்களே ஏற்கனவே சேர்ந்துருக்காங்க, அதனால தான் மாசமாக இருக்காங்க அப்படிங்கும்போது, அத்தை இந்த ரோகிணி சரியான நடிப்புக்காரித்தை, இப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, மனோஜ் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியுங்காங்க. விஜயா இதை உனக்கு தெரியும்னு நீ சொல்லாத பேசாத, நீ புள்ள பத்தவா, நீலாம் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கும். அத்தை இந்த ரோகிணி சரியான ஃப்ராடு அப்படிங்கும்போது, என்னது ஃப்ராடு, நீ ஃப்ராடு இல்லையா, இல்லை நான் கேட்குறேன், இந்த ரோகிணி தான் போய் சொல்லியிருக்காளா, நீ சொல்லலையா, இந்த முத்து மீனா வச்சு இந்த பணத்தை எடுக்கலையா, இல்லை இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து வந்து நீனும் மனம் சேர்ந்து அடை வைக்கலையா, இல்லை மீனா நகையை கலந்து விட்டு நீங்கள் வந்து அதை விற்றுவிட்டு இந்த ஒன்றுமில்லாத கவரிங் நகையை கொண்டு வைக்கலையா, அப்போ இதெல்லாம் என்னது அப்படிங்கிறாங்க. அத்தை அது வேறு இது வேறத்தை, இது நம்ம வீட்டில் உள்ளது. என்னது வீட்டில் உள்ளது, மனோஜை பிடிச்சிருந்துச்சி, அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வாழ்க்கை அவளுக்கு பிடிக்காமல் நடந்திருக்கு, அந்த வாழ்க்கையை வந்து சரியில்லைன்னு விலகி இருந்திருக்கா, அப்போ மனோஜை பார்த்துருக்கா, பிடிச்சிருக்கு, வாழ்ந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க, வாழ்க்கையில் உரி பண்ண ஆள் கிடையாது, அவர் போய் சேர்ந்துருக்காரு. இப்படி இருக்கும்போது அவங்கள வாழக்கூடாது கிடையாது சொல்லி நீ யார், அவங்க 2 பேரில் சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது, அத்தை மனோஜுக்கே பிடிக்கல, வாயை மூடு, பிடிக்காமல் தான் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்களா, ஒன்றா சேர்ந்ததில் மாசமாயிருக்காங்களா, மனோஜ் எங்கடா அண்ணாமலை அப்படிங்க, வெளியே வா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அப்படிங்கிறாங்க, உங்கள் பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்க. பாட்டி வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. வாங்க பாட்டிங்கிறது இருக்கட்டும், உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, இனிமேலும் உங்கள் அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இட்டுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாயிரு, ஒழுங்காக சாப்பாடு செய்வீங்களோ அவளுக்கு பண்ணி கொடு. என்ன இந்த மூத்த குடும்பத்து வாரிசு, என்ன நான் சொல்லியிருந்தேன், இந்த வீட்டில் யார் வாரிசை பெற்று கொடுக்காங்களோ அவங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், குடும்ப சொத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். விஜயா சொல்கிறாங்க, அத்தை இது முடியவே முடியாது, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னது நீ உழைச்சி சொத்தை கொடுக்கியா, இல்லை ஓம்பேருக்கு வீட்டை இந்த ரோஹிணி கொடுக்கியா, கொடுக்கலல்ல நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படிங்க. அத்தை அதை நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நாச்சார் சொல்கிறாங்க, என் வாக்கை நான் மாற மாட்டேன், நான் சொல்லியிருக்கேன், என் மூத்த கொள்ளு வாரிசு வர்றதுக்கு நான் வந்து நான் உருவாக்கின சொத்தை கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன், ரோகிணி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னா மனோஜ் பாட்டி எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ இதுலேயும் வந்து எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறே அப்படிங்கிறார் ரவி. உடனே இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குல்ல, நானும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அவர் எதை மனசில் வச்சுட்டு சொல்லுதாருன்னா, கனகாமாட்ட 10 லட்சம் வாங்கியிருக்கோம், அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும், ஏற்கனவே 5 லட்சத்தை செலவு பண்ணிட்டோம், இப்போ 5 லட்சம் தான் இருக்குது, பாட்டி தரதை வச்சு தான் அந்த அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விஜயா வந்து டேய் முதல்ல அந்த ரோகிணியை வெளியே அனுப்புடா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா என்னால் முடியாது அப்படிங்கும்போது பாட்டி சொல்லிடுறேன், விஜயா ரொம்ப ஓவராக பண்ணதான், அவ்வளோதான், இந்த கண்ணம் செவக்க விட வேண்டியிருக்கும், உனக்கு இப்போ என்ன, நான் குடும்ப சொத்தை ரோகிணி கொடுக்கக்கூடாது அப்படி தானே அப்படி ஆமாத்த அப்படிங்கிறாங்க. அப்படி நான் கொடுக்கக்கூடாதுன்னா
ரோகிணிக்கு சாப்பாடுலேருந்து சௌகரியத்துலேருந்து எல்லாம் நீ தான் பார்க்கணும், அந்த சுத்தனை உனக்கே தரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு தாரேன், நான் சொல்ல மாறலை, உனக்கும் தாரேன், ரோகிணிக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை ரோகிணிக்கெலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை நான் பிறகு பார்த்துக்கிடுவோம், உனக்கு குடும்ப சொத்து வரணும், ரோகிணிக்கு இப்போதைக்கு சொத்து போகக்கூடாதுண்ணா, நீ தான் அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும் புல்லாவது வரைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சியா, இல்லைத்த எனக்கெலாம் முடியாது, மீனா தான் சமைக்க போகிறா வைக்க போகிறா அப்படின்னு. அப்போ நான் ரோகிணிக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு. இல்லைத்த நீங்கள் ரோகிணி கொடுக்காதாங்க, குடும்ப சொத்து எனக்கு மட்டும்தாங்க, நான் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை பார்த்தியம்மா சொத்துன்னா போதும் விஜயா வாய பொழப்பா அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எப்படியோ நடக்கும்னு நினச்சேன், நீ சரி பண்ணிட்டம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை, இந்த விஜயா வீட்டில் இருக்கவங்கள அப்படி இப்படி நான் மாமியாரும்பா, நான் அவளுக்கே மாமியாருடா, என்ன பண்ணிட முடியும்? இனிமே நான் இங்கே தான்டா இருக்க போகிறேன், இப்போதைக்கு விவசாயம்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ தண்ணியெல்லாம் சரியாக இல்லை, மழையும் எதுவும் இல்லை, அதனால் இங்கே தான் இருக்க போகிறேன், பாப்பாத்தி வீட்டுக்கிட்ட பார்த்துக்கிடுவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா இருங்க, நீங்கள் தான் சந்தோஷம்தான் அப்படிங்கும்போது முத்து சொல்ல பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் பாட்டி, நான் இப்போ அவசரமாக இந்த வக்கீலம்மா கொண்டு விட போனேன்னா அதான் உன்ட்ட பேச முடியல பாட்டி, எப்படி இருக்கா அப்படிங்க. டேய் நீ இப்போ சித்தப்பன் ஆகிட்ட, உங்கள் அண்ணன் கவுந்தான் அப்பன் ஆகிட்டான், உங்கள் அம்மா விஜயா கிளவி ஆகிட்டா அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி இதிலே ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மா கிளவியானது தான். டேய் முத்து அப்படிங்கிறாங்க. முத்து இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. பிறகு யார்ரா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் சும்மா இருக்குங்க அப்படிங்கும்போது, இல்லை மீனா வீட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இப்போ நடக்கையில் நம்ம அதை கொண்டாடணும்ல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாடா கொண்டாடியே ஆகணும், எல்லாரும் 60வது பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க, இப்போ எனக்கு 67 வயசு ஆகுதுடா, இந்த பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா பண்ணிடலாம்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறார், எப்பா அதுக்குள்ளே செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நானும் ஏற்றுக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க தேவையே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏன்னா நான் தாத்தனாவை போகிறேன்னு எல்லோரும் சொல்லணும்னு ஆசைப்படுதாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டியும் என்ன என் பங்கு பிடி முத்து, இல்லை 20,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி தேவையில்லை அப்படிங்க, வச்சுக்கடா சிறப்பாக பண்ணடா அப்படிங்கிறாங்க. மீனா டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, பண்ணிடலாங்க, நம்ம மாமாவுக்கு பிறந்தநாள் பண்ண மாட்டோமா, அது போக நம்ம வீட்டில் இன்னொரு வாரிசு வரப்போகுது, நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க மீனாட்ட, ரொம்ப நன்றி மீனா, உங்களையும் முத்தையும் நான் என்னெல்லாமோ நினச்சிருக்கேன், ஆனால் நான் மாதமானதை நினச்சி நீங்கள் கொண்டாடுறீங்களே அப்படிங்கும்போது, என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்டீங்க, கிறிஸ் உங்கள் பையனாக இருந்தாலும் எங்கள் பையன் மாதிரி நினைக்கிறோம், அதுபோக நீங்கள் இந்த வீட்டு வாரிசை வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை கொண்டாடாமல் எப்படி, நீங்கள் இந்த வீட்டுக்கு மூத்த மருமவா, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்க. மீனா வாயை மூடு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன வாயை மூடுன்னு சொல்லிட்டு நடக்க, அவள் சரியாக தானே சொல்லுதா, ரோகிணி தானே இந்த வீட்டு மூத்த மருமவா, தான் கல்யாணம் தானே மீனாவுக்கு அப்படிங்கும்போது, அத்தை அவளை மருமன்னு சொல்லாதீங்க, வேறு வழி இல்லாமல் அந்த சொத்தை வாங்குறதுக்கு நான் என்ன சமைச்சு கொடுக்குறேன், ஆனால் இவளால் நான் மருமகன்னு ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. யார் என்னைய மாதிரியா, நான் வேறு வழியே இல்லாமல் நீ மருமகன்னு ஏற்றுக்கணும் அந்த மாதிரியா அப்படிங்கிற. அத்தை நாங்களும் இவனும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன ரோகிணி ஒன்று மாதிரி பேச மாட்டேக்கலாமா, நீ எல்லாம் தான் பண்ணியிருக்கியே, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அத்தை உங்களை நான் கண்களாமல் காப்பாற்றுவேன், உங்களுக்கு ஒரே பையன் நல்லா பார்த்துக்கிடும் வச்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நான் மெட்ராஸில் இருந்தவா, நான் எப்படி இந்த கிராமத்தில் இருக்க முடியும், எனக்கு முடியாது, நான் என் புருஷனை கூப்பிட்டு நான் பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லி தானே வந்தேன். அப்போ கூட என்ன நினச்சேன், சரி ஒரே போவேன் சந்தோஷமாக இருக்கட்டும், அண்ணாமலை எங்கே இருந்தாலும் என்ன மறக்க போகிறேன்னா நான் மறக்க போகிறேன்னா அப்படி தான் நினச்சேன். அந்த மாதிரி தான் நீ இருக்கணும், வார மருமவ சரின்ட்டு தானே போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அத்தை அது இல்லைத்த, இங்கே பாரு நான் எதுவும் பேச விரும்பலை, ரோகிணி காலையில் மீனாக சமைச்சு கொடுத்தா சாப்பிட்ருக்கா, சத்தானா மதியம் சாப்பிடணும், நீ தான் சமைக்கணும், ருசியாக சமைக்கணும், நான் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரோகிணி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரியத்த அப்படிங்கிறாங்க. அதனால் சமையல் கட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த முத்து, எப்பா பயங்கர சந்தோஷமாக இருக்குப்பா, அம்மா நீண்ட நாளுக்கு அப்புறம் சமைக்க போகிறாங்க, அந்த சாப்பாடை ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதானப்பா அப்படிங்கிறாங்க. நான் என்னமெல்லாம் சொல்கிறாங்க, டே முத்து அவள் சாப்பாடெலாம் சாப்பிடுற மாதிரி இருக்காடா, எங்கேயாவது கொட்டுது மாதிரி தான்டா இருக்கும், ஆனால் அந்த ரோகிணி பிள்ளை எப்படித்தான் சாப்பிட போகுதுன்னு தெரில, ஏம்மா அதுக்கு ஏதாவது மறுசீரமைப்பு பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அண்ணாமலை இவ தான் சமைக்கணும், அப்படி ஏதாவது முன்ன பண்ண இருந்தால் நான் சரி பண்ணிடுறேன், ஏன் மீனாவும் தான் இருக்கல்ல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரி நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அண்ணாமலை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, நான் தாத்தன் ஆகிட்டேன்ட்டு பரசு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறாரு. அண்ணாமலை இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை, இன்றைக்கி தான் உன் மனசில் இவ்வளோ சந்தோஷமாக நீ ஃபோனில் பேசியிருக்க, இவ்வளோ நாளும்
நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நீ சொல்லவே மாட்டேன், இவ்வளோ சந்தோஷமாக பேசவே மாட்டேன். இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப இன்பமாக இருக்கப்பா, உன் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுதுன்னு சொல்லுத பாரு, இதில் எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு பூரா ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியது, எத்தனாந்தேதி பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாரு. மீனா டெக்கரேஷன் பண்ணதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, மீனா நான் வேணால் அங்கிளுக்கு வந்து டெக்கரேஷன் இந்த இது பார்லர் வேலை வேணால் பார்க்கட்டுமா அப்படிங்கும்போது, வேண்டாம் ரோகிணி, அதெல்லாம் மாமா விரும்ப மாட்டாங்க, மாமா எப்போவுமே குளிச்சுட்டு லைட்டாக பவுடர் போடுவாங்க அவ்வளோதான், மற்றபடி எதுவும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லை என்னுடைய பிள்ளை வர போகிறதையும் சொல்ல போகிறாங்க, வைக்க போகிறாங்க, அதனால் அதுக்கு நம்ம பண்ணணும்ல அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அத்தை ஏற்கனவே கோபமாக இருக்காங்க, பாட்டி வந்துட்டாங்க இருக்க போகிறாங்க, ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீங்கள் வந்து நார்மலாகவே இருந்துக்காங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு கூட நினச்சிடக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி காலை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு, ஆஹா இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, அங்கே எதுவும் ஒரியான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணி என்னடியாச்சு, உன் மாமியார் எதுவும் ஒரி பண்ணு தான் வைக்க அப்படிங்கம்மா, அப்படி ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாமே நல்ல செய்தி தான், நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிற, அங்கே இருக்க போகிறியா, மாப்பிள்ளை உன்னை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்போ எப்படி அங்கே இருக்க முடியும், அந்த வீட்டில் இருக்க எப்படி என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என்னை யாருமே அனுப்ப முடியாது, நானும் வரமாட்டேன், இன்னும் இந்த வீட்டிலே தான் எனக்கு பங்குண்டம்மா, பாட்டியும் தான் எனக்கு சொத்து தர போகிறாங்களே அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படிங்கும்போது, ஏம்மா நான் மாசமாக இருக்கேன், என்ன அதனால் இந்த வீட்டில் ஏற்றனமாக ஆகணும் அப்படிங்கும்போது, அது எப்படி ஏற்றுப்பாங்க, உனக்கு வரும் சம்மதம் தானே சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா பாட்டி வந்துட்டாங்க, எங்கள் மாமா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, முத்து மீனா நான் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது, நான் சொல்லலைடி, நான் சொல்லலை, முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருக்கேன்டி, நீ முத்து மீனாக்கிட்ட சொல்லு, அவங்க உனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நீ தான் அந்த முத்து மீனா தான் என் வாழ்க்கையை ரொம்ப அறக்கறாங்க, நான் இருக்கிறது பிடிக்கல, மனோஜ் நல்லா இருக்குது பிடிக்கலன்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனால் அவங்க அப்படி கிடையாதுடி, எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கும்போது, எனக்கு இப்போ தான்மா புரியுது, கிறிஸ்கிட்ட சொல்லிடுமா, நான் இங்கே தான் இருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து நான் கிறிஸ் இங்கே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுமா அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு கூட நீ ஏற்றுக்கோ, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஏற்றுக்கிட்டாங்கல்ல அது எனக்கு போதும், நான் அமைச்சு தந்த வாழ்க்கை தான் உனக்கு சரியாக அமையலை, நீ அமைச்ச வாழ்க்கையாவது நல்லபடியாக வரப்போதில்லை, அதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தாண்டி, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு வித்தி வந்துடுறாங்க. ஏம்மா ரோகிணி கால் பண்ணாளா அப்படிங்கிறாங்க, இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க, அதை சொல்லதாம்மா வந்தேன், இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, ரோகிணி வாழ்க்கை சரியாயிடுச்சுமா, அவள் மாசமாக இருக்கா, வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, மாமியாரை தவிர, மனோஜுமே வீட்டு விட்டு போக வைக்கணும்னு சொல்லலை, நான் தான் அப்போன்னு சொல்லிக்கிட்டாரு, எல்லாமே சரியாயிரும், போகிற பக்கம் பார்த்தா ரோகிணி தான் அந்த வீட்டில் நம்பர் 1 வருவாங்கன்னு நினைக்கிறேன், குடும்ப சொத்தே வந்து ரோகிணி பேரில் வந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் குலதெய்வத்தை ரொம்ப வேண்டினேன், இப்போ அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கும்போது, கிறிஸ் வந்து என்னது பாட்டி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா வந்து இன்னும் அங்கே வரமாட்டாங்களா அப்படிங்கும்போது, என்ன பாட்டி துபாய்க்கே போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, முத்து மீனா இருக்காங்களா, முத்து மாமாவும் மீனா அத்தையும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம், நானும் அங்கே போகணுன்னு தான் நினச்சேன், இப்போமே போமா பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ போக முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா பாட்டி, சரி பாட்டி, அம்மாவாவது சந்தோஷமாக இருக்கட்டும், இங்கே இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே தானே இருந்தாங்க, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அங்கே போகும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கலாம், அங்கே மனோஜப்பா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, முத்தங்கள் அப்பப்போ ஜோக் காட்டுவாங்க, சுருதி ஆண்டி ரொம்பவே சிரிப்பு காட்டுவாங்க, நல்லாயிருக்கும், அங்கே தான் இருக்காங்களா, இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் கிறிஸ்து இதெல்லாம் சாப்பிட்றா அப்படிங்கும்போது, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி சாப்பாடு அந்த ஸ்நாக்ஸ்லாம் அப்போ வித்யா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரோகிணியுமே வந்து அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல, ரோகிணியே எனக்கு வந்து தெரிஞ்ச ரோகிணியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு எதனால் அசால்ட்டாக சொல்லுவா, அவ்வளோதான்டி இன்னும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது என்னமோ பண்ணிப்பாளோ அப்படின்லாம் நினச்சிருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு இருந்திருக்கு, ஆனால் இன்றைக்கி வந்து வாழ்க்கை சரியானு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது என்னால் இதில் மட்டும் உணர முடியுது, இக்கட்டான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு கடவுள் நிற்காருன்னா பெரிய விஷயம் தானே அப்படிங்கும்போது, உண்மை தான் வித்யா, உண்மை தான், இவ்வளோ பண்ண ரோகிணியை அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயந்தான் அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்களும் கல்யாணி பேசுவீங்க, இப்போ நீங்களும் ரோகிணின்ட்டீங்க அப்படிங்கும்போது, இன்னும் நான் ரோகிணியை தானே பார்த்தாகணும், நான் கல்யாணின்னா 2 ஆளாக இருந்த மாதிரி இருக்கும், சரி விடுமா ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க முடியாதுல்ல, கிராமத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கல்யாணி எங்கள் கூட இருந்தால் வேலை செஞ்சு எங்களுக்கு காசு தந்தா நாங்கள் வந்து எங்கள் வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து இன்னும் எங்கள் வீட்டு செலவுக்கு வைக்கலாம் இங்கே பண்ண முடியாதுல்ல, நான் கிராமத்தில் போனால் நானே வேலைகளை செஞ்சு பார்த்துப்பேன், இங்கே அதுக்கு நடக்காதுல்ல, அவளே மாதமாக இருக்கா, அவள் என்ன வேலை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிறீங்களா, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறப்பா, நீங்கள் இங்கே இருங்க, நான் செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வித்யா இது உன் பெரிய மனசு, ரோகிணி உன் கூட இருக்க வரைக்கும் நீ உழைச்சி அவளுக்கு கொடுத்துருக்க,
நீ கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நல்லா இருக்க. இப்போ இருக்க இந்த காலத்துலேயும் நீ வந்து உழைச்சி எனக்கு தரேங்க, உனக்கும் உன் புருஷனுக்கும் உள்ள வருத்தம் வரும், அது சரி வராது அப்படிங்கும்போது, இல்லை என் வீட்டுக்கார் ரொம்பவே நல்லவர், யாருக்குன்னா நல்லது செய்யணும் தான் சொல்லுவார். இந்த ரோகிணி வந்து தேவையில்லாத வேலை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆள்கிட்ட சேராதுதான் சொன்னாரே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது, இல்லைம்மா இருக்கட்டும், உன் பெரிய மனசுக்கு பெரியவே நன்றிகள், நீ போய்ட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி வித்யாவை அனுப்பிடுறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சித்திக்கலாம், இந்த மாதிரி ரோகிணி வாழ்க்கை சரியாகி போச்சு, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துட்டா. அப்படிங்கும்போது, அக்கா சூப்பர்க்கா நீங்கள் மாதமாக வேறு இருக்கேன்னு சொல்கிறேன், நம்ம போய் பார்த்து வருமாக்கா அப்படிங்கும்போது, இல்லை இப்போதைக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கடுப்பாயிருவாங்க, நாளைக்கு இப்போதைக்கு போக வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து போவோம், என் மாமியார் மட்டும்தான் மனசு மாறாமல் இருக்குது, எல்லோரும் மாறினப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, சரிக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கரமான சந்தோஷம். மனோஜ் வந்து நம்மளை வந்து சேர்த்து வாழக்கூடிய எல்லா சூழ்நிலையும் வந்த மாதிரி தான் இருக்குது, ஏன் பிள்ளை இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆன பிறகு அண்ணாமலை சொல்கிறாங்கம்மா அந்த ரூமில் போய் தூங்கு, மனோஜ் அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. மனோஜை பார்த்தோன்னா, மனோஜ் அப்படிங்கிறாங்க, பாரு உன் முகத்தில் உள்ளது என் பிள்ளை, அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு உன் கூட இருக்கிறது பிடிக்கல, நான் எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேன், சரியா, நீ கட்டில் தூங்குறியா, நான் பாயில் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு பாயை தூக்கிட்டு கீழே தூங்க போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு நான் எங்கேயோ இருந்தேன், மனோஜ் இருக்கிற ரூம்லேயாவது எனக்கு இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் என்றைக்குமே நான் உன்னை தான் நேசிப்பேன், இந்த நிமிஷம் கூட உன்னை தான் நேசிக்கிறேன், உன் தூரத்தில் இருக்கும்போது உன்னை நேசிச்சுக்கிட்டு உன் முகத்தை நினச்சிட்டு தான் இருந்தேன், இப்போ உன் முகத்தை பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷம் மனோஜ் அப்படின்னு தூங்குறாங்க. காலையில் எந்திக்கிறாங்க. மீனா காப்பி போட போகிறாங்க. எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. காப்பி போட அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா தான் செய்வா இரு அப்படிங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு எந்திரிச்சு வராங்க. என்ன இவ்வளோ நேரமாக கழிச்சு எந்திக்க அப்படிங்குமா, அத்தை நான் எப்போவுமே 8 மணி தான் எந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. இனிமேலாம் அப்படி இருக்கக்கூடாது, 5 மணிக்கு எந்திக்கணும், 6 மணிக்குள்ளே ரோகிணிக்கு காப்பி டீ எல்லாம் கொடுத்துடணும், சாப்பாடுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அத்தை அவ்வளோ நேரத்தில் நான் எழுந்திரிச்சு கொடுக்க முடியாது, மீனா தான் இருக்காள, மீனா தான் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவாளே அப்படிங்கிறாங்க. அவள் 4 மணிக்கு எந்திப்பா, என்ன சோறு கறிகள் நீ தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு தூக்கமாக வருது, பேசாமல் போ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சமைக்க போகிறாங்க. விஜயா சமைச்சு எல்லாம் கொண்டு வைக்காங்க. இது ரோகிணி ரொம்ப சொட்டாங்கி போட்டு சாப்பிடுதாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஆன்ட்டி சரியாக சமைக்கலனாலும் நம்மளுக்காக சமைச்சிருக்காங்களேன்னு சாப்பிட்றாங்க. இதை பார்த்த விஜயா, பார்த்தீங்களா அத்தை நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், அவள் சொட்டாங்கி போட்டு சாப்பிட்டுருக்கா அப்படிங்கும்போது, விஜயா உன் சாப்பாடு சுமார் தான், என் மாமியார் சமைச்சிருக்கா, நான் சாப்பிடணும்னு நான் சாப்பிடட்டும், உன் சாப்பாடு ஒரு ஆளாவது சாப்பிடட்டும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்கம்மா, விஜயா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சாப்பாடு சாப்பிட்றது கொடுத்து வச்சுருக்கணும், நான் போய் சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இதை பார்த்த பாட்டி, பார்த்தியாடி என் மகனுக்கு வந்து நீ ஒழுங்காக சமைச்சே கொடுக்கல, உன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாமே சாப்பிட போனோங்க, என்னத்தை சொல்ல, சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்றாங்க. இங்கே சாப்பிட்ட உடனே முத்து அழுதுறாரு. ஏங்க அழுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றதுக்கு ஒரு கொடுப்பணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக, இப்படி எங்கள் அம்மா சாப்பாடு நான் தினம் விதமாக சாப்பிடணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஆனந்தமாக சாப்பிட்றாங்க. மாமியார் சாப்பாடு நமக்கு சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. விஜயா நீ சாப்பிடல அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு இது சாப்பிட பிடிக்கல, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்கை போட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தா பாட்டி சிரிக்கிறாங்க. அண்ணாமலை அவள் சாப்பாடே அவள் சாப்பிடாம வெளியே போகிறா, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். நான் ஏன் இப்படி பண்ணோம்னா, அவளுக்கு மாமியாருங்கிற அகம் ஓவராக இருக்குது, அந்த அகத்தை எப்படியாவது நம்ம அடக்கித்தானே ஆகணும் அண்ணாமலை அப்படிங்கும்போது, அம்மா முன்னாடியே அடக்கியிருக்கணும், நான் முன்னாடி சரி ரைட்டு நம்மளோட வயசுக்கு ரொம்ப குறைஞ்ச பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமே, சரி ரைட்டு அவளை நம்ம செல்லம் கொடுப்போன்னு சொல்ல கொடுத்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அவள் சொல்ல நான் கேட்குது மாதிரி ஆகிப்போச்சு, என் சொல்ல அவள் கேட்குது மாதிரி இல்லை, ஆனால் நீங்கள் முதல்ல இருந்தே கரெக்டாக இருந்ததுனால உங்களை பார்த்தோன்னே அரளுதா, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை அப்படி யாரையும் பண்ணக்கூடாது தான், ஆனால் விஜயா மாதிரி ஆளுக்கு அப்படி பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. தேவிகா கூப்பிட்றாங்க, ஒரு ஆஃபர் வரணும்பா அப்படின்னோடனே முத்து ஒரு ஆஃபர் கூப்பிட்டு போயிட்டு வராரு. என்ன தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கும்போது, இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து 65வது பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கும்போது, என்றைக்குப்பா அப்படிங்கும்போது தேதி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன், உங்கள் வீட்டுக்கு வராமையாப்பா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இறக்கி விட்டு வந்துடுறாரு. இங்கே முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு. அண்ணாமலையும் அவர் அறிஞ்சவர் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி கொஞ்சம் ஃபேனை போடு அப்படிங்கிறாங்க. ஃபேனை போடுறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படி, ஏன் கேட்குற, எங்கள் அத்தை என் வீட்டில் வந்து படாப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது, விஜயா நீ தான் எல்லாரையும் படாப்படுத்துவ, அந்த ரோகிணியை வீட்டை விட்டே அனுப்பிடலான்னு நினச்சேன், என்ன கூட கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு வேறு சொன்னேன், கடைசியில் உனக்கே அது அப்பா திரும்பிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி ஓவராக பேசுகிற,
ஓவராக நான் பேசலை விஜயா, நீ தான் பேசிகிட்டு இருந்த. உன் வீட்டு மருமகளை அசால்ட்டாக அனுப்பி விட்ருன்னு பேசிகிட்டே இருந்த. ஒரு காலமும் நீ அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாப்புல. அதெல்லாம் உண்மை. உன் மாமியார் இப்போ வந்துட்டாங்க. இப்போ உன் சமையல் தான் நடக்குதாமே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லதுக்கு ஆளாக இல்லை அப்படிங்க. தெரியும் அந்த மீனா தானே சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா பூ கொண்டு வரும்போது சொன்னால், எனக்கே தெரியுதுல்ல, மாமியார் வந்த பிறகு நீ என்ன ஆவ அப்படின்னு எனக்கு தெரியும்ல. ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், உங்கள் மாமியாரே சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது, அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படிங்கும்போது, விஜயா நீ பண்ணுறது எல்லாமே தவறு, எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் நினச்சிப்பார். ஒரு வாழ வந்த பிள்ளை ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அதை மன்னித்து ஏற்றுக்கிட்டால் தான் அது சரியாக இருக்கும். அதை வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி அனுப்புறது சரியா? நீனும் மனோஜும் செய்யாததையே அந்த ரோகிணி செஞ்சுட்டா அப்படிங்கும்போது, என்ன உன் வீட்டுக்கு வந்ததுனால உன் வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்குப்பாரு. இல்லை, இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காத. முத்து எனக்கு ஃபோன் பண்ணான், உன் வீட்டு பிறந்தநாளுக்கு என் சொந்தக்காரெல்லாம் நான் வர சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வருவேன். என் பிள்ளையோ குட்டிகளோ என் பக்கத்தில் இல்லை, எனக்கு பிள்ளைய மாதிரி தான் அவன் வீட்டில் இருக்க பிள்ளைகள், அதனால் அவங்களுக்கு நல்ல விசேஷம் கொண்டாடும் போது நான் வருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப கோபமாக கடையில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தா சந்தோஷம், என்னையா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு. அதையும் கேட்குற, ரோகிணி மாசமாக இருக்கா அப்படிங்கிறது. ரோகிணி மாசமாக இருக்காளா? அப்போ எப்படியா உனக்கு அவளுக்கு சம்மந்தம் எழுதிடுவா அப்படிங்கிறான். இன்னும் எழுதிட மாட்டா, அவள் எங்கே எழுதிடுவா, எங்கள் வீட்டில் தான் இருக்கா. எங்கள் பாட்டியும் வந்துட்டாங்க, எங்கள் அம்மா என் மேலே பயங்கர கடுப்பாக இருக்காங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டுறாங்க, இப்போ என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சார் கால் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு கடைக்குள்ளே வராரு. மனோஜ் உங்கள் கட்டம்லாம் சரியாக இருக்குது அப்படிங்க. கட்டமும் சரியில்லை, நட்டமும் சரியில்லை அப்படிங்கிறாரு. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க பப்பரப்பா மனோஜ் அப்படிங்கிற. நீலாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க சார், நீங்கள் சொல்லுதுன்னு நம்பி தான் நான் வந்து வேறு கல்யாணம் முடிச்சேன். என்ன சொல்லுது நம்பி கல்யாணம் முடிச்சிங்களா? என்ன தம்பி சொல்கிறீங்க? உங்களுக்கு 10 லட்சம் தேவை இருந்துச்சு, அந்த ரோகிணிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகிறதுக்கு 10 லட்சம் வேணும், 5 லட்சம் அவளுக்கு கொடுக்கணும், 5 லட்சம் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னீங்க. இவர் கல்யாணத்தையும் பண்ணுங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் நீங்கள் தான் கட்டம் நல்லா இருக்கணும்னா தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நான் கட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக 10 லட்சம் வாங்குன்னு நான் சொன்னேன்னா? சொல்லலை. கல்யாணம் முடிச்சிடும் உங்கள் ராசி நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஓடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ரோகிணி மாசமாக இருக்கா, எங்கள் வீட்டில் வந்துக்கிட்டா அப்படிங்கும்போது சக்திவேல் சார் சொல்கிறார், அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் சரியாக இருந்திருக்கணும். நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டு அவங்கள வேண்டான்னு சொன்னால் அது எப்படி? அவங்க மாசமாக இருக்காங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அந்த தேவிகா மேடம் பயங்கரமான ஆள், அவங்க ஏகப்பட்ட வசதி இருக்குது, பெரிய பெரிய காக்கி சட்டக்காரங்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அரசியல்வாதிலேருந்து எல்லாருமே. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இந்த பிஸ்னஸே நடத்த முடியாமல் இருக்கீங்க மனோஜ். அவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நடக்கிறது இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கடை இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. சரி வராது, நான் கிளம்புறேன். சந்தோஷ், என்ன இன்னும் 1 மாதம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், செல்லை ஆஃப் பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து பாம்பே பார்த்து கிளம்புறேன்ட்டு அவர் போயிடுறாரு. இதை கேட்ட சந்தோஷ் சொல்கிறார், என் வீடு அந்த அம்மாவுக்கு வேறு அட்ரஸ் சொல்லிவிட்டேனே, என் வீட்டுக்கு வந்துடுமே அப்படிங்கிறாங்க. முதல்ல என் வீட்டுக்கு தானே வருவாங்க அப்படிங்கும்போது, நீ ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு வீட்டுக்கு தான் வருவாங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஜீவா, இனிமேல் நான் வேலைக்கே வரல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்களும் கிளம்புறீங்க? அப்போ நானும் கிளம்ப வேண்டியதானே? நானும் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லி ஜீவாவும் கிளம்பிடுறாங்க. போங்க எல்லோரும் போங்க, நடக்குது என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து வராது, என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய், அப்பா பிறந்தநாள் மட்டும் இல்லை, உனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அதையும் கொண்டாடணும் சரியா? மற்ற கோவத்துலலாம் இருக்காத, அம்மா சொல்லதை கேட்க வேண்டியதான் கேட்கணும். வீட்டில் உன்ட்ட ஒரு சிலதை பேச முடியல, அதான் இங்கே வந்து பேசுகிறேன். அம்மா முக்கியம்தான், ஆனால் ஒய்ஃபும் முக்கியம்தான், அதை புரிஞ்சுக்க. அந்த பார்லரம்மா ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கு, எனக்கே பிடிக்காது தான், ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ விருப்பத்தோடு தான் வாழ்ந்துருக்க, இல்லைன்னு நீனே மறுக்கலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவங்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல மாதிரி பார்த்துக்க. அம்மா சொல்வதை கேட்டு நான் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி நீ இருக்கிறது சரி கிடையாது. அவங்களுக்கும் சரியான சாப்பாடு சௌகரியங்கள் பிள்ளைக்கும் போய் சேரணும், ரோகிணிக்கும் போய் சேரணும், அதான் நல்லது. என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போ, கடையை இருக்கிறவங்கள பார்க்க சொல்லிவிட்டு சாயந்தரம் வந்து பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அப்படிங்கிறாங்க. இங்கே கடையில் இருந்தால் தேவைக்கு அம்மா வந்துடுமோ, எதுவும் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு அவர் இங்கே பழங்கள்லாம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த விஜயா, என்னடா நீ கையில் என்னது பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா ரோகிணி மாசமாக இருக்கலாமா அதான் அப்படிங்கும்போது, இந்த பழம் தான் ஒரு கேடு, என்ன பழத்தை தூக்கி போட்டு மனோஜை பலாருன்னு வாங்குதாங்க. இதை பார்த்த பாட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த ரோகிணியை இந்த வீட்டிலேருந்து நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கேன், இவன் பழங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, அவன் முன்னாடிக்கு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான், அவன் பொண்டாட்டி மாசமாக இருக்கான், அவன் பழம் வாங்கிட்டு வந்திருக்கான், இதில் உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது, அத்தை இங்கே பாரு, அவங்கள ஒழுங்காக வாழ விடு, தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த அத்தை எதையாவது ஒன்று தேவையில்லாம தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை பிறந்தநாள் மறுநாள் வருது, எல்லோரும் வராங்க.
இந்த நிகழ்வுக்கு தேவிகாவும் வராங்க. தேவிகாவை பார்த்தோன்னா மனோஜ், நீங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, உங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள்லாம் நான் இருக்க முடியுமா? உங்கள் தம்பி தான் சொன்னார், அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, இப்போ ரோகிணி இருக்கிற நிலைமையை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு இருக்கோம். முத்து வந்துடுறாரு. வந்தவங்களை கிளம்புங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க? மேடம் நீங்கள் வாங்க மேடம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.